ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விவேக் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் கொட்டுக்காளிங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இப்போ அவங்க ரிவ்யூக்கு போகலாம். கொட்டுக்காளி இந்த படத்தை பிஎஸ் வினோத்ராஜ் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ட்ராமா ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் சூரி, ஆனா பென் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு, செக் பண்ணி பாருங்கள். இப்போ அவங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோடைய கதையை பார்த்தோம்னாக்கா, சூரியோட பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு. அது பேய் ஓட்டுறதுக்காக ஒரு சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போகும்போது அந்த ட்ராவலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 1 hour 30 minutes, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தான் படம். ரொம்ப சின்ன படம். இந்த படம் கூழாங்கல் இயக்குன பிஎஸ் வினோத்ராஜ் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. கூழாங்கல் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்கும், சூப்பராக இருக்குன்னு பார்த்தோம். நிறைய அவார்டுகளை வின் பண்ணிச்சு, ஆஸ்காருக்கு நாமினேட் ஆனிச்சு. அந்த அளவுக்கு கூழாங்கல் படம் சூப்பராக இருக்கும். அதே போல் கொட்டுக்காளியும் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்காரு. இந்த படம் ஸ்டார்டிங் ஆரம்பித்த உடனே எனக்கு மிஸ்கின் ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா மிஸ்கின் படத்தோட ஷார்ட் தான். நீங்கள் முகமூடி பார்த்துருப்பீங்க. ஒரு தெரு எண்டில் இருப்பார். தெரு ஆரம்பத்துலேருந்து அப்படியே ஒரு வண்டி வளைஞ்சு அப்படியே குப்பாளிட்டு போவோம். அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் ஹீரோயினோட அம்மா சூடமூர்த்தி வச்சுட்டு சாமி கும்பிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருப்பாங்க தெரு வழியாக. அதை அப்படியே காட்டிக்கிட்டே வருவாங்க. வீட்டுக்கு போய் பொண்ணுக்கு துண்ணூறு வைக்கிற வரைக்கும் அப்படியே காட்டிக்கிட்டே வருவாங்க. அந்த மாதிரி இருக்கும் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் ஒரு கோழியை கல்லில் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஹீரோயின் அந்த கோழியே பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே பித்து பிடிச்ச போன இருக்கும் ஹீரோயின். அந்த அளவுக்கு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். அடுத்து சூரியோட ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. விடுதலை, கருடன் பார்த்துட்டு அதே போல் இந்த படமும் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா ஏமாற்றம் தான் அடையும். அந்த மாதிரி இருக்குது படம். இந்த படம் கூழாங்கல் பார்த்துட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். அடுத்தது ஹீரோயின் ஆனா பென் ரொம்ப சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே பேய் பிடிச்ச மாதிரியே இருப்பாங்க அவங்க பார்க்குறதுக்கு. ஒரே இடத்த பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கோழியே பார்த்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை படம் ஃபுல்லாக பேசவே மாட்டாங்க. ஒரே இடத்துல தண்ணி கொடுப்பாங்க. அப்போ அம்மாட்ட ஒரு வார்த்தை பேசுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி இந்த படத்தில் பேசவே மாட்டாங்க. இந்த படத்தில் கிளைமேக்ஸ் என்ன தான் நடக்க போகுது, சாமியார் என்ன தான் பண்ண போகிறாருன்னு வச்சுட்டு பார்த்தோம்னாக்க ஒரு எண்டு கார்டு கொடுத்துட்றாங்க. இந்த கிளைமேக்ஸ் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. கஷ்டப்ப பார்த்தவங்களாம் கடுப்பாயிட்டான். தேட்டரில் உள்ளவங்களாம் என்னடா படம் எடுத்து வச்சுருக்கீங்க, கிளைமேக்ஸ்க்காக தான் இவ்வளோ அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம், கிளைமேக்ஸே எங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு படத்தை முடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புனாங்க. இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் டைம் போகிறதே தெரியாது. அப்படியே மைல்டாக அப்படியே போய்கிட்டே இருக்கும். இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்கே கிடையாது. தேட்டர் ஃபுல்லாக அமைதியாக போகும். அவங்க என்ன பண்ண போகிறாங்க, அந்த ஆட்டோவை எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. போகிற வழியில் குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட்றாங்க. அப்புறம் ஒரு மாடு இடையில நிற்கிது. அந்த மாடுலாம் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கும். கோழியும் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்கும். அந்த ஆட்டோவில் வச்சுட்டு கோழிகளை கொண்டு போவாங்க. கோழி தலை தொங்கி அப்படியே தொங்கி இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணியெல்லாம் ஊதி விட்டு அதை ரெடி பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோழி கூட சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்துச்சு. அடுத்து ஒரு விசேஷத்தில் பாட்டு ஓடும். ஹீரோயின் பாட்டு பாடுவாங்க. உடனே சூரி கடுப்பாயிருவார், என்ன பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டு அடிச்சுன்னு அடிச்சு உள்ளவங்களை எல்லாத்தையும் அடிச்சு போட்டு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கடைசியாக பேய் ஓட்டுற இடத்துக்கு போயிடுவாங்க. கடைசியில் எண்டு கார்டு போட்டு படத்தை முடிச்சிடுறாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் கூழாங்கல் மாதிரி படம் பார்க்குவேன் அப்படின்னாக்கா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும், பிடிக்கும். நான் விடுதலை, கருடன் மாதிரி போய் எதிர்பார்த்து சூர்யா ஆக்டிங் போனேன்னாக்கா ஏமாற்றத்தை தான் மிஞ்சும். இந்த படம் பார்க்கலாமா வேணாமானாக்கா இந்த படம் ஒன் டைம் வாட்சபிள். தேட்டரில் பார்க்குறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஓடிடியில் வரும், அப்போ ஜாலியாக வீட்டில் உட்காந்து பாருங்கள். இந்த படத்தோட ரன் டைம் 1.5 மணி நேரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோ, செகண்ட் ஆஃப் ஸ்லோ. மொத்தம் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் படம். இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் அதர் கண்டென்ட்லாம் இல்லை, எல்லாம் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.